அதன் மூலமாக உங்களது அன்புக்குரியவரிடம் சேர்ந்து மகிழ்ச்சியில் லாபங்கள் பல மடங்கு அதிகரிப்பதால் என்றது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்கள் நலனை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். இன்றைய தினம் நமது ராசிக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன நாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காணலாம். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவறவிட மாட்டீங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ். மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும், மற்றவங்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது. இந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்வில் நல்ல வளங்களை நீங்கள் பெற முடியுங்க. எந்த விதமான சூழ்நிலைகள், எந்த விதமான தீங்கும் உங்களை அண்டாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களை நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே. இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க. ஆமாங்க, நவம்பர் மாதம் பிறக்குது. நவம்பர் மாதம் 1 தேதி 2022 வருடம் செவ்வாய்க்கிழமைங்க இன்றைய தினம். தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் நாள் இன்றைய தினங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு திருவோண விரத நாளுங்க. இன்னைக்கு திருவோண விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்ல நன்மைகளை தருங்க. அனைத்து பெருமாள் கோயில்களிலும் இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க. அதில் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இன்றைய தினம் விஷ்ணு சகசரநாமம் நீங்கள் படிப்பது அல்லது கேட்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் என்பதால் உங்களது இல்லத்தில் காலை மாலை என இரு வேளைகளிலும், இல்லத்தில் மட்டுமில்லைங்க அலுவலகத்திலும் கூட நீங்கள் ஒழுக்கி விடலாம். விஷ்ணு சகசரநாமத்தை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு மகிழ்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை மனதில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்குங்க. இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று உச்சமடைந்து காணப்படுகிறார். மேலும் குரு பார்வையானது ராசிக்கு 5, 7, 9 ஆகிய வீடுகளில் விழுகிறதுங்க. 11ஆம் இடத்தில் 11 கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளாருங்க. மேலும் 5 கூடிய சந்திர பகவான் 11ஆம் இடத்தில் சனி பகவானுடன் சேர்க்கை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பு காணப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளும் பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைய பெறுவீங்க. உங்களது வளர்ச்சி வெவ்வேறு வகையில் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உங்க காரியங்களில் இருக்கக்கூடிய சில தொய்வான நிலைகள் மாறி மந்தத்தன்மை நீங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இன்னைக்கு அமையுங்க. உங்களது அலுவலக பணியில நல்ல செல்வாக்காக நீங்க இன்னைக்கு இருப்பீங்க. சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைத்து வயதினருக்கும் சிறப்பான நல்ல நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இதுங்க. இன்றைய தினம் எப்பாடுபட்டாவது நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி அதன் மூலமாக மன நிறைவு பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. எனவே இன்றைய தினம் கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதன் மூலமாக உண்டு. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான தினங்க. வியாபாரத்தில் பல மடங்கு லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்குங்க. எதிர்பாராத வகையில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக இன்றைய தினம் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உயர்கல்விக்கான நல்ல வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக தென்படுதுங்க. உங்களது பொருளாதாரம் உங்களது வருமான உயர்வின் காரணமாக தன லாபம் அதிகரிப்பதன் காரணமாக உங்களது பொருளாதார நிலையும் உயரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக கைகூடும். புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களது நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. மேலும் தொழிலில் எதிர்பார்த்த நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுனால தொழிலிலும் உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டு, அலுவலக பணிகளிலும் மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. வீட்டிலும் மனமகிழ்ச்சியில் நிறைந்த ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அருமை பெறுதுங்க. இன்றைய தினம் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதனால நீங்க உங்க நண்பர்களோடு சேர்ந்து விளையாடுறது கூட இன்னைக்கு பிளான் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார ரீதியாக ஒரு கலவையான நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இந்த தினம் நீங்கள் கடுமையாக உழைத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல ஊதியங்கள் நீங்கள் சிறப்பாக ஈட்டிக்கொள்ள நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் பழைய நண்பர் ஒருவர் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடந்து கொண்டாலும் இந்த தினம் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு பெரிய நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது பழைய நினைவுகள் இனிமையான அந்த நினைவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியை இன்னும் அதிகரித்து தரக்கூடிய வகையில் இன்றைய தினம் ரொமான்டிக் உணர்வுகள் உங்களுக்கு நிறைவு கூறத்தக்க வகையில் அமையுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பழைய நினைவுகளில் திளைக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களது காதல் வாழ்க்கையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்.
டீனேஜில் நீங்கள் செய்த சின்ன சின்ன குறும்புகளை பேசி சிரித்து மகிழக்கூடிய ஒரு யோகமாக இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை செலவிடும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையுங்க. இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருக்கு நீங்கள் நேரம் கொடுக்கல, போதுமான நேரம் ஒதுக்கல அப்படின்ட்டு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக இன்றைய தினம் அமையலாம். எனவே அதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது உங்களது காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள உதவிகரமாக இருக்குங்க. அந்த புகாரை இன்றைய தினம் நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது. திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நல்ல உணர்வுகள் காணப்படுங்க. உங்களது மனம் கவர்ந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் உங்களது உயிரில் கலந்தவர் என்ற உணர்வை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. திருமணத்திற்கு முன்னாடி நீங்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிகளை இப்பொழுது நீங்கள் நிஜமாக்கி காட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால இல்வாழ்க்கை இல்லற வாழ்க்கை மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக நம்ம போடக்கூடிய புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மற்றும் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது ரெண்டுமே இன்னைக்கு பண்ணி விட்டுருங்க நண்பர்களே. இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ஒயிட் கலர் மற்றும் சில்வர் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க. மேலும் நம்பர் 2 2ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வெள்ளை நிறத்தையும் சில்வர் நிறத்தையும் நீங்கள் பயன்படுத்தலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் நமது மீனராசி நண்பர்களில் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு கலை சார்ந்த பணிகளில் ஆர்வம் அதிகரிக்குங்க. புதிய கலைகளை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆர்வமும் புதிய கலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வமும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடும் கலை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்படுதுங்க. அது எந்த கலையாக வேணாலும் இருக்கலாம். உங்களுக்கு இந்த தினம் புதிய ஈடுபாடுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமையும். உங்களது திருமணம் மற்றும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களது எண்ணப்படி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையப்படுறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு சுபகாரியம் மற்றும் அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்கள் செய்யலாம். சிறப்பான ஒரு நீங்கள் நினைச்ச ரிசல்ட் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கையில் நல்ல திருப்புமுனை நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைப்படுதுங்க. சிறப்பான மாற்றங்கள் உங்களது வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் காணக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. அலுவலக பணிகளிலும் உங்களுக்கு மாற்றமான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்களது மனதில் ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையப்பெறுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து அதில் நல்ல ஒரு தெளிவை ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்வீங்க நண்பர்கள். இன்றைய தினம் அது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும். உங்களுடைய சிந்தனையின் போக்கே உங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நல்ல காரணியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களோட சிந்தனை குதிரைகளை இன்றைய தினம் தட்டிவிடுங்கள். உங்களுக்கு மன நிறைவான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்கள் தயவுனால இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ இந்த வீடியோக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காதுங்கிறதால அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் எதுவோ அது தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோடு நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.